வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் இயற்கை வாழ்வியல் ஆலோசகர் ஹேமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மருத்துவம் முட்டி வலி பத்தி. முட்டி வலி சார்ந்த பிரச்சனைகளை பத்தி, முட்டி வலி சார்ந்த பிரச்சனைகள் வந்தா எளிய முறையில் எப்படி நம்ம வீட்டுல குணப்படுத்திக்கலான்றத பத்தியும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முட்டி வலி சார்ந்த பிரச்சனைகள் எப்படி வருதுன்னா, பெரும்பாலான தாய்மார்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லாருக்குமே இப்ப இள வயதுல இருந்து முதியோர்கள் வரை அனைத்து அனைத்து பேர்களுக்கும் இந்த முட்டி வலின்றது பெரிய பிரச்சனையா இருக்கு. முட்டி வலி பிரச்சனை எதனால உருவாகுதுன்னா, நம்ம சாப்பிட்ற ஆயில் ஃபுட்டுனால தான் உருவாகுது. ஆயில் ஃபுட்டுன்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல சேர்க்கிற எண்ணெய்கள். அந்த எண்ணெய் நம்ம சுத்தமான செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணி சாப்பிட்டா தான் அந்த முட்டிக்கு கொலகொலப்பு தன்மையை தந்து முட்டி வலி வராம, முட்டி தேய்மானம் ஆகாம வலியும் வராம தடுக்கும். அதை விட்டுட்டு நம்ம செக்கில் ஆட்டாத எண்ணெயை நம்ம வாங்கி யூஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த எண்ணெய் போய் வறட்சி தன்மையை கொடுத்து முட்டி தேய்மானத்தை கொடுக்கும். அப்புறம் ஜவ்வு விலகும். அடுத்து நரம்பு தேய்மானம் ஆகும். அப்படியே அடுத்தடுத்து பிரச்சனையா மொட்டிக்கு வரும். அப்படின்றப்ப நம்ம ஒரு மொட்டிக்கு அந்த பிரச்சனை வரும்போது அந்த ஒரு மொட்டிலேயே நம்ம தாங்கி அம்புட்டு ஸ்ட்ரென்த்து இன்னொரு மொட்டிக்கு போடும்போது இன்னொரு மொட்டி வலியும் மொட்டி தேய்மானம் அதோட வலியும் ஜவ்வும் விலகி இன்னொரு மொட்டியும் பிரச்சனையாகி 2 மொட்டியும் பிரச்சனை வலி தேய்மானத்தை கொடுக்கும். அப்படின்றப்ப நம்ம ஒரு செவுத்தை பிடிச்சுதான் நடப்போம், இல்லை ஒரு சேரை பிடிச்சுதான் நம்மளால நடக்க முடியும். நம்மளால அந்த முட்டி தேய்மானத்தோட நம்மளால நடக்க முடியாது. அப்படின்றப்ப சாப்பிட்ற உணவு அதுல யூஸ் பண்ற ஆயில் நம்ம சுத்தமானதா யூஸ் பண்ணணும். இப்ப எள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா, எள்ளுல நல்லெண்ணெய் எடுக்கலாம். அந்த எள்ளுல நல்லெண்ணெய் எடுக்கும்போது அந்த நம்மளுக்கு நல்லெண்ணெய் தான் நம்மளுக்கு உடம்புல எடுத்துக்கணும்னா அந்த எண்ணெய் எள்ளு ஆட்டின செக்கெண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த முட்டிக்கு கொலகொலப்பு தன்மையை தரும். அதே மாதிரி தேங்காய் பருப்பு, அதுல தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அப்புறம் கடலை பருப்பு, அதுல வச்சு கடலை எண்ணெய் எடுத்துக்கலாம். அதுல செக்கில் ஆட்டி நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது அந்த முட்டிக்கு கொலகொலப்பு தன்மையை தந்து முட்டிய பிரச்சனை வராம தேய்மானம் வராம தடுக்கும். இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணாம சாப்பிட்டுட்டீங்க, முட்டி வலி இருக்கு, எங்களுக்கு முட்டி தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வெந்தயம் நைட்டு 2 டம்ளர் 2 ஸ்பூனு, ஒரு டம்ளர் எடுத்துட்டு 2 ஸ்பூன் அதுல போட்டு ஊற வச்சு அந்த வெந்தயத்தை காலையில எந்திரிச்சோடனே மென்னு சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை தினசரி குடிக்க வரும்போது இந்த பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம். இந்த வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த பாதிப்புல இருந்து கொஞ்சம் குறையும், அந்த பாதிப்பு குறையும். அதே மாதிரி சத்து உள்ள காய்கறிகளும் பழங்களும் இந்த கீரைகளும் இந்த கிழங்கு வகைகளும் நீங்க சாப்பிடும்போது அந்த முட்டிக்கு கொலகொலப்பு தன்மையை தரும். அதனால ஜவ்வு விலகாது, முட்டி தேய்மானம் ஆகாது, நரம்பு தேயாது. அதனால அந்த முட்டி பிரச்சனை வராது. இப்ப எங்கனால சமையல் கட்டுல கூட இன்னும் சமைக்க முடியல, ஒரு 1/2 மணி நேரம் முட்டி தேய்மானத்தினால எங்களுக்கு வலி கொடுக்குது. இந்த 2 படி கூட எங்களால ஏற முடியல, மொட்டை மாடி படி. அது இல்லாம போய் வேலையெல்லாம் எங்களால ரொம்ப நேரம் செய்ய முடியல, இந்த முட்டி வலி எங்களால தாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த சத்தான காய்கறி பழங்களை சாப்பிடும் மூலியமா அந்த சத்து போய் உங்களுக்கு சேர்ந்து அந்த முட்டிக்கு கொலகொலப்பு தன்மையை தரும். இல்லை நீங்க அந்த மாதிரி சாப்பிடாம விட்டீங்கன்னா முட்டிக்கு வறட்சி தன்மையை கொடுத்துரும். வறட்சி தன்மையை கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா முட்டி தேய்மானத்துக்கு உள்ளாக்கி அதனாலதான் உங்களால சமைக்க முடியல, ஒரு மொட்டை மேல 2 படி கூட ஏற முடியல, ஒழுங்கா வேலை செய்ய முடியல. நீங்க இந்த மாதிரி சத்தான பழங்களையும் இந்த நான் சொன்ன வெந்தய இந்த மருத்துவ குறிப்பையும் நீங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அது எப்படி இருக்குன்றத இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படி இந்த மாதிரி நீங்க சொன்ன வெந்தயம் அதுலயுமே ஊற வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம், அதே மாதிரி கீரைகளும் சாப்பிட்டுட்டோம், பழங்களும் சாப்பிட்டுட்டோம், இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டு கிழங்கு எல்லாமே சாப்பிட்டும் எங்களுக்கு இந்த வலி விடலை, இந்த தேய்மானம் ரொம்ப எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க பாரம்பரிய மருத்துவம் எடுத்துக்கிறது மிக மிக சிறப்பா இருக்கும். பாரம்பரிய மருத்துவம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அதோட அந்த தேய்மானம் இதெல்லாம் கூடிய மருந்து எடுத்துக்கும் போது மிக மிக சிறப்பா இருக்கும். நம்மளுடைய மருத்துவ மையத்திலையும் இதுக்காக வெளிப்புற மருத்துவமாக ஒரு 5 இருந்து 7 நாள் வரைக்கும், உள் மருந்தாக 1 மாதத்துக்கு 3 மாதமும்
அளிக்கிறோம். இதை நீங்க சாப்பிடும்போது இந்த முட்டி தேய்மானம், ஜவ்வு விலகி இருந்தாலோ, நரம்பு தேய்மானம் ஆயிருந்தாலோ நீங்க அதுல இருந்து முழுமையா நீங்க குணமடைஞ்சிடலாம். இது போன்ற நல்ல பதிவுகள் நீங்க காணும் வரை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.